ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் நாளை நடைபெற உள்ளது. பொதுமக்களுக்கு முக்கியமான ஒரு அறிவிப்பு. நாளை ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி உட்பட்ட அத்தனை பகுதிகளிலும் விடுமுறை ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது. அதுபோக ஈரோடு மாவட்டத்திலும் பக்கத்தில் உள்ள மாவட்டங்களிலும் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி வாக்காளர்களுக்கு ஊதியத்துடன் கூடிய ஒரு விடுமுறை ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது பெய்டு ஹாலிடே. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி வாக்காளர்கள் ஈரோடு மாவட்டம் முழுவதும் மற்றும் பக்கத்து மாவட்டங்களில் அவங்களுக்கு பெய்டு ஹாலிடே. இது கவர்மெண்ட் மற்றும் தனியார் நிறுவனங்கள் அனைத்துக்கும் இது பொருந்தும். இது கடைபிடிக்காத நிறுவனங்கள் மேல சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். இது அறிந்து பொதுமக்கள் அனைவரும் அவங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றுமாறு தாழ்மையுடன் உங்கள் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். ஈரோடு மாவட்டத்தில் இன்றைய தினம் RANM கலைக்கல்லூரியில் 3வது பயிற்சி வாக்களிப்பு அலுவலர்களுக்கு நடைபெற்று வருகிறது. இந்த ட்ரைனிங்ல அனைத்து அலுவலர்களுக்கும் அவங்களுடைய போலிங் ஸ்டேஷன் ஆர்டர் அளிக்கப்பட்டு அவங்க இன்னைக்கு அங்க போவாங்க. நம்ம 20 ஜோனல் ஆபீசர்ஸ் டீம்ஸ் வச்சிருக்கிறோம். இந்த 20 ஜோனல் ஆபீசர் டீம் இன்னைக்கு EVMs வந்து அந்தந்த போலிங் ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் சேர்க்க போறாங்க. இது போக ஈரோடு மாவட்டத்தில் நேற்று அனைத்து வேட்பாளர்களுக்கு ஒரு கூட்டம் நடத்தப்பட்டு கடைசி 48 மணி நேரத்தில் கடைபிடிக்க வேண்டிய அறிவுரைகளை வந்து விரிவாக சொல்லியிருக்கிறோம். நேற்று 6 மணியுடன் தேர்தல் கேம்பெயினிங் முடிவுக்கு வந்தது. இந்த கடைசி 48 மணி நேரத்தில் அப்சர்வர்ஸோடைய அறிவுரைகளின்படி ஏற்கனவே 4 ஃபிளையிங் ஸ்குவாட் டீம், 3 ஸ்டாட்டிக் சர்வேலன்ஸ் டீம் இருந்தது. இன்னொரு கூடுதலாக ஃபிளையிங் ஸ்குவாட் டீமை வந்து நாங்கள் போட்டு எல்லாமே வந்து கண்காணிச்சிட்டு இருக்கிறோம். இதுவரைக்கும் ஈரோடு மாவட்டத்தில் 54 லட்சம் வந்து கேஷ் சீஸ் பண்ணப்பட்டு அதில் 41 லட்சம் வந்து ரிலீஸ் பண்ணப்பட்டு 12 லட்சம் வந்து என்கொயரியில இருக்குது. ஓட்டர் இன்ஃபர்மேஷன் ஸ்லிப் கிடைக்கலனாலும் நீங்க தாராளமா வந்து அந்த 12 வகையான அடையாள அட்டைகளுடன் நீங்க வந்து வாக்களிக்கலாம். எந்த தொந்தரவும் இல்லாமல் அனைத்து வசதிகளும் அனைத்து 237 போலிங் ஸ்டேஷன்ஸ்லயும் நாங்க செஞ்சிருக்கிறோம். பதட்டமான வாக்குச்சாவடிகள் 9 கண்டறியப்பட்டது. இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவுரைகளின்படி 237 வாக்குச்சாவடிகளிலும் வெப்காஸ்டிங் ஏற்கனவே அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். வெப்காஸ்டிங் மட்டும் இல்லாமல் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் மைக்ரோ அப்சர்வர், அதாவது பேங்க் எம்ப்ளாயீஸ், ரயில்வே எம்ப்ளாயீஸ் இவங்க வந்து அப்சர்வருக்கு நேரடியாக தகவல் சொல்றதுக்காக 237 வாக்குச்சாவடிகளிலும் மைக்ரோ அப்சர்வர் போட்டிருக்கோம். இது போக போலீஸ் வந்து கிட்டத்தட்ட 1500 பேர் வாக்குச்சாவடிகளிலும் குவிக் ரெஸ்பான்ஸ் டீம்ஸ்லயும் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஏற்கனவே ஈரோடு மாவட்டத்துக்கு 20ஆம் தேதி 3 CISF கம்பெனிஸ் வந்திருக்கு. அந்த 3 CISF கம்பெனிஸும் வந்து அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் பிரிச்சு நாங்க போட்டிருக்கோம். இது போக தமிழ்நாடு ஸ்டேட் போலீஸும் வந்து இந்த தேர்தலில் எந்த பிரச்சனை வராம பார்ப்பதற்கு நாங்க அரேஞ்ச் பண்ணிருக்கோம். வாக்காளர்கள் அனைவருக்கும் ஒரு முக்கியமான அறிவிப்பு. காலையில 7 மணியிலிருந்து மாலை 6 மணி வரை தேர்தல் நடக்கும். 6 மணிக்குள்ள வாக்குச்சாவடிக்கு வந்த அத்தனை பேருக்கு வந்து வாக்களிக்க வாய்ப்பு கொடுக்கப்படும்.